இப்போ நம்ம சிம்பிளிஃபிகேஷன் ஒரு ப்ராப்ளம் பார்ப்போம். இந்த மாதிரி 2 plus 1 by 3 into 4 by 5 the whole divided by 2 plus 1 by 3 plus 1 by 1 plus 1 by 4 இந்த மாடல்ல ப்ராப்ளத்தை பார்த்தாலே பயந்துடக்கூடாது. இது ஈஸியான ப்ராப்ளம் தான். என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் மேல உள்ளதை சிம்பிளிஃபிகேஷன் பண்றேன். 2 plus 1 by மிக்சர் ஃபிராக்ஷன்ல இருக்கிறத ஃபிராக்ஷனா மாத்திருங்க. 3 into 5 15 plus 4 19 by 5 whole divided by 2 plus 1 by 3 plus 1 by the 1 plus 1 by 4 க்கு LCM எடுத்துருங்க. 4 LCM 4 plus 1 என்ன வரும்? 4 plus 1 வரும். ஈக்குவல் டு என்ன கொடுத்துருக்காங்க ப்ராப்ளத்துல? x கொடுத்துருக்காங்க. இந்த வேல்யூ தான் கண்டுபிடிக்கும். ஸோ இதை நம்ம ஈக்குவல் டு போட்டு சால்வ் பண்ணிட்டே இருந்தாலே போதும். 2 plus ஒரு ஃபிராக்ஷனை இன்னொரு ஃபிராக்ஷனால டிவைட் பண்றதுக்கு கீழே இருக்கிறத ரெசிப்ரோக்கல் எடுத்து மேல மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 5 மேல வந்துரும் டிவைடட் பை 19. ஓகே, the whole divided by 2 plus 1 by 3 plus அது 1 by 5 by 4 வரும். நான் இப்பதான் ரூல் சொன்னேன். ஒரு ஃபிராக்ஷனா இன்னொரு ஃபிராக்ஷனால டிவைட் பண்ணும்போது ரெசிப்ரோக்கல் எடுக்கணும். 4 by 5 வரும். ஓகே, அடுத்தது ஈக்குவல் டு போட்டு சால்வ் பண்றேன். 2 plus 5 by 15 the whole divided by 2 plus 1 by LCM எடுக்கிறேன். 5 LCM 3 15 plus 4 equal to 2 plus 5 by 19 the whole divided by 2 plus 1 by 19 by 5 ஒரு ரெசிப்ரோக்கல் எடுக்கணும். கீழே பார்த்துருங்க. அப்போ 2 plus 5 by 19 the whole divided by 2 plus 5 by 19 மேலேயும் கீழேயும் ஒரே வேல்யூ இருந்தால் அடிச்சிடலாமா? ஈக்குவல் டு வேல்யூ 1. ஓகே, ஆப்ஷன்ல சி.